இவங்க 2 பேர் காமெடியும் பாருங்க, அப்படியே நேச்சுரலா இருக்கும். அப்படியே நீங்களே பாருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. என்ன மச்சான் இப்படி கொதிக்குது? என்னால முடியலடா. வாடா இன்னைக்கே போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகலாம். வண்டி எங்கடா? மச்சான் ஒன்றும் இல்லை, என் வண்டி எங்கள் அண்ணன் எடுத்துன்னு போயிட்டான். அந்த ஜோசப் பையன் ஆளோட வெளியே போய்க்கிறான் மச்சான். பாத்தி விட சர்வீஸில் மாட்டிச்சு நேரம் பார்த்து. இரா முரளியும் ஜெயிச்சும் ஒயின் சாப்பிட சரக்கு போட்டுக்கிறானுங்க. ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணி வந்துடுவானுங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீ ஆட்டோ பிடி, நம்ம போகலாம். எங்கப்பா போனா? நோ இங்கே தான் நான் பக்கத்தில் பெரிய ஆஸ்பத்திரி வரைக்கும் போலாம், ஏறுப்பா. எவ்வளோண்ணா? பார்க்குற பார்வையே சரியில்லை. 150 ரூபா கொடுப்பா. 150 ரூபாயா? பேசினுக்கிறாங்கல்ல. நோ எத்தனை போய் விட்டா மட்டும் போதும், வரும்போது நாங்கள் வந்துப்போம். பா அங்கங்க பள்ளம் தோண்டி வச்சுக்கிறாங்க, சுத்தி தான் போனோம். 3 கிலோமீட்டரு 150 ரூபா தான். அதுக்கு எங்களை என்ன பண்ண சொல்ற? அங்கங்க பழம் தோண்டாங்கன்னா என்கிட்ட காசு இருக்குதுடா, போலாம்டா. இருக்குதுன்றதுக்காக வந்துடுற? நோ 100 ரூபா தான் தர முடியும். என்னன்ற? பா உடம்பு சரியில்லாத பையனை வச்சு உள்ள பேரம் பேசினுக்கிற, 100 ரூபா கொடுப்பா, ஏறுப்பா. பா உடம்பு சரியா பையன் வச்சு நீ பேரம் பேசினுக்கிற, 100 ரூபா கொடுக்குறேன்பா. தம்பி நீ ஏறுப்பா. கடைசி அவள் தான்ப்பா தருவேன். 100 ரூபா தான்ப்பா தருவேன். 100 ரூபாய்க்கு பெரிய ஆஸ்பத்திரி போவாது, பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் வேணா போவோம். உன்னை திரும்பி அங்க விட்டுருவா. அதுக்கே 80 ரூபா தான். தம்பி நீ போயிடுவ. மச்சான் ஊர்ல எவ்வளவு ஆட்டோ இருக்குது, உன்னை 100 ரூபாய்க்கு நான் கூட்டின்னு போறேன். ஆட்டோ வாடா. நல்ல முடியலடா, என்ன ஊரா, நான் பஸ்ல அது போயிடுறேன். ஆட்டோ ஏய் வாடா. நோ இதோ இங்கே தானா பக்கத்தில் பெரிய ஆஸ்பத்திரி வரைக்கும் போகணுண்ணா. போலாம்பா. எவ்வளோண்ணா? 200 ரூபா கொடுப்பா. எது 200 ரூபாவா? நோ கூட்டிட்டு போய் விட்டா மட்டும் போதும், வரும்போது நாங்கள் வந்துடுவோம். இப்போ அடுத்துட்டு 150 ரூபாய்க்கே அவ்வளோ பிரச்சனை. மச்சான் மச்சான் இங்கே 100 ரூபாய்க்கு ஆட்டோ பிடிச்சின்னு வரேன். ஆட்டோ